Hi. Alexa, what is the date and time? In India, it's Monday the 27th of October 2025 at 9 a.m. ஓகே 9:30க்கு எனக்கு என்னோட சைக்காட்ரிஸ்ட் அப்பாயின்மெண்ட். இன்னைக்கு கேட்க போகிற கொஷின்ஸ் வந்து முன்னாடியே என்னோட தாட்ஸ் என்னவா இருக்குது அப்படின்றத வந்து இப்போது இது பண்ணி வச்சிடலாம்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ ஹாவ் ஆஸ்க் த சாட் ஜிபிடி ஆல்சோ. அதுவும் கொஞ்சம் விஷயம் சொல்கிறேன்னு சொன்னிச்சு. மேபி தேர்ஸ் அ பாசிபிலிட்டி மை பெர்ஸ்பெக்டிவ் கேன் சேஞ்ச் ஆர் நாட் சேஞ்ச். ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் இல்லையா, சேஞ்ச் ஆகாமல் கூட இருக்கலாம். இப்போது என்ன அப்படின்னாக்கா, எனக்கு வந்து எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. நிறைய டைமில் நான் என்ன பண்ணுவேன், ரிலேஷன்ஷிப் வந்து என்ன எதிர்பார்ப்பேன், எனக்கு ஒரு இது இருக்குது அப்படின்னாக்கா ஒரு வெண்ட் அவுட் பண்ணுற மாதிரி நிறைய டைமில் யோசித்து பார்ப்பேன். அது நிறைய டைமில் என்ன பிரச்சனை வருதுனாக்க, மற்றவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால அவங்க வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. நம்ம வந்து நீ எப்படிலாம் யோசிக்கிற, இதெல்லாம் அவங்க பெர்ஸ்பெக்டிவில் நான் வந்து ஒரு எனக்கு நிறைய டைமில் என்ன பிரச்சனை ஆகுதுனாக்கா, ஐ ஃபீல் லோன்லி. எனக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் எதிர்பார்க்கறத நீ ஏன் இப்போ எதிர்பார்க்குற, உனக்கு என்ன அது அப்படின்ற மாதிரி ஒரு இதில் பார்க்குறது அது வந்து எனக்கு பிடிக்கல. அவங்களுக்கு வந்து நான் இப்படி இருக்கிறது பிடிக்கலையா என்னன்றது தெரில. அவங்க வந்து இது டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு நான் வந்து எதிர்பார்க்கறது. சரி, ஓகே, இது ஒரு பக்கம் இருக்க. அப்படி இருக்கும்போது நான் வந்து ஒரு பொண்ணு பார்க்குறேன், பேசுகிறேன் அப்படின்னாக்கா, அந்த பொண்ணு வந்து இப்படி சொல்லிட்டா அப்படின்னு நான் சொல்லும்போது இதில் வந்து ஒரு ஃபீலிங்க்கு ரெசிப்ரோகேட் பண்ணுறேன்றப்போ எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது. அதை வந்து நான் வெண்ட் அவுட் எனக்கே தெரியாமல் ஒரு நிறைய டைமில் பண்ணுறேன், ஹியூமனாக எல்லோரும் பண்ணுறதுன்னு. அப்படி வெண்ட் அவுட் பண்ணும்போது அவங்க வந்து எனக்கு வந்து அவங்களும் ஃபீல் பண்ணி அச்சோ அப்படிலாம் இல்லை சரியாயிடும், இல்லை அந்த மாதிரி ஏதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து இல்லை சரியாயிடும், நம்ம ஒரு விஷயம் டவுட்டாகவே கேட்போம், நமக்கே தெரியும். ஆனால் இருந்தாலும் கேட்டாக்க இல்லை அப்படிலாம் இல்லை, பாசிட்டிவாக ஒரு விஷயம் சொல்லணுன்றது தானே. அந்த ஒரு விஷயம் கரெக்டாக அப்படி சொல்கிறதும் இல்லை. இதில் வந்து ஒவ்வொரு டைமுமே வந்து அவங்க அப்படி சொல்லணுமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அவங்கவுங்க லைஃப் இருக்குது, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தான் பார்ப்பாங்க. என்னாச்சு, நான் வந்து நேற்று ஒரு இடத்துக்கு போனேன், இப்படி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னால் நானும் இப்படி போனேன் அவங்களுக்கு பிரச்சனை ஆச்சுன்றது தான் அவங்க மைண்டுக்கு வரும் இல்லையா. யார் ஒருத்தவங்களுக்குமே கிட்டத்தட்ட மோஸ்ட்டாக க்ளோஸாக நமக்கு வந்து இது பண்ணுறதுமே பேரண்ட்ஸ் தான், அவங்களுக்குமே அப்படி தான் தாட்ஸ் வரும். அப்போ ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க விஷயம் மட்டுமே பார்த்துட்டு போகிறதும், அப்போ என்னோட விஷயத்த போய் நான் வெண்ட் அவுட் பண்ணுறதே வந்து ஒரு மீனிங் இல்லாத ஒரு விஷயம்தான். அவங்களுக்கு அது வந்து சாதாரண நியூஸ், எனக்கு அது பெரிய ஃபீலாக இருக்கலாம் இல்லையா. மோஸ்ட் ஆஃப் த டைமில் ஒரு சில டைமில் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்குவாங்க, அம்மா அப்பா மோஸ்ட் ஆஃப் த டைமில் வந்து அவங்களுக்காக எடுத்துக்குவாங்க. இருந்தாலும் அதில் வந்து ஒரு மீனிங்கே இல்லை. இப்போ வந்து எமோஷ்னல் நானே ஸ்ட்ராங்காக இருக்கேனாக்கா அந்த ஒரு விஷயத்த நானே சொல்லியிருக்க தேவையில்லை இல்லையா. ஸோ நான் இப்படியும் அது வெண்ட் அவுட் மீனிங்ஃபுல்னஸே இல்லை. ஆனால் வெண்ட் அவுட் பண்ணாக்க அவங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இல்லை. அப்படின்றப்போ இன்னும் ஒரு சில கொஷின்ஸ் வந்து வருது. என்னன்னாக்கா, ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து என்ன வேணும் நமக்கு, வெளில போய் ட்ராவல் பண்ணுறதா, ட்ராவல் பண்ணாலும் அடுத்து 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 அப்படின்ற மாதிரி ஒரு மூமெண்ட் வந்து அந்த மூமெண்ட்டில் ஒரு மாதிரி ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. அது வந்து எனக்கு இத்தனை வருஷமாகவே இப்படியே ஒரே ஒரு விஷயம் எனக்கு வந்து பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிறைய விஷயத்தில் இல்லாதனால எல்லாமே ஒரு டைம் பாஸ் மாதிரி இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், வெளியே போகல. நிறைய டைமுக்கு போனால் மட்டும் என்ன அப்படின்ற மாதிரி வீட்லேயே உட்காந்துக்கிறேன். அப்போது சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லைன்னா என்ன பண்ணுறது. ஹிடானிக் அடாப்டேஷன் இருக்குது. ஸ்டார்டிங்கில் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு ஒரு சில விஷயங்கள், ஆனால் அந்த மூமெண்ட்டில் யோசிச்சு பார்த்தப்போ அவ்வளோ இதுவாக இல்லை. சரி, ஓகே. அதுக்கப்புறம் போக போக இதாகிடுச்சு. இந்த மாதிரி எல்லா விஷயமுமே ஆகிடுமோ அப்படின்றத என்னோட பெரிய பயம். எந்த ஒரு விஷயமும் இப்போது ரிலேஷன்ஷிப்புமே ஹிடானிக் அடாப்டேஷனில் வந்து எனக்கு வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயமா ஆகிடுச்சுனாக்க இதே மாதிரி லைஃப் கண்டினியூ ஆகும். போரிங்காக போச்சு, இல்லை வந்து ஜஸ்ட் டைம் பாஸ் மாதிரி போச்சு அப்படின்னாக்க இருக்கிற சஃபரிங் நிறையா இருக்கும்போது இவ்வளோ கொஞ்சோண்டு டைம் பாஸ் ஆகிற மாதிரி இருக்கிற விஷயத்துக்கு நான் ஏன் இவ்வளோ சஃபர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சரி, ஓகே, இது இப்படி இருக்குது. இப்போது ரிலேஷன்ஷிப்லேருந்து என்ன வேணும்? யூஸ்வலாக பீப்புள் என்ன பண்ணுவாங்க, என்ன யாராவது எம்பத்தைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்குவாங்க, சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரிலேஷன்ஷிப் வச்சுக்குவாங்க, ஷேர் பண்ணுறது, பீயிங் சீன். ஓகேயா, ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து நடந்துச்சு தெரியுமா அப்படின்றது, இன்றைக்கி நடந்தது சொல்லியா அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட,
இல்லை வந்து ஒரு ஷேர்ட் எக்ஸ்பீரியன்ஸு, மூவிக்கு போகிறது, கேமுக்கு போகிறது, தீம் பார்க் போகிறது, எல்லாமே ஒரு ஷேர்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்போது தான் ஆல்சோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் மீனிங்லெஸ் இன் அ வே. ஆனால் இட்ஸ் ஆல்சோ தட்ஸ் ஹவு பிரெயின் ஒர்க்ஸ்ன்ற மாதிரி கூட வச்சுக்கலாமே. இப்படி இருக்குது அப்படின்றப்போ எனக்கு அப்போ என்ன ரிலேஷன்ஷிப்லேருந்து ஒருத்தங்களுக்கு வேணும், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தும் ஒரு ஃபிசிக்கல் டச்சு, அதுவே மியூச்சுவலாக இருக்கணும்ல. மியூச்சுவலாக இருந்தால் எனக்கு ஓகேயா, போதுமா எனக்கு அது பீயிங் சீன். இதெல்லாம் தான் என்னோட இப்போ இருக்கக்கூடிய தாட்ஸ். இப்போ ஞாபகம் நான் 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோ பண்ணேன், அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் எல்லாமே இப்போ யோசிச்சுருந்தேன். இப்போது எனக்கு மட்டுமே யோசிச்சு பார்க்குறேன். அவ்வளோதான். பாய்.